மனித உடலில் உள்ள உறுப்புகளில் மிகவும் அற்புதமான மிகவும் முக்கியமான உறுப்பு என்னவென்று பார்த்தால் நாம் கல்லீரல் தான், லிவர். இந்த லிவர் பாதிப்பு ஆண்களை மட்டும் தாக்குமா இல்லது பெண்களுக்கும் இந்த லிவர் சம்பந்தப்பட்ட நோய் வருமா என்ற கேள்வி நாம் பொதுவாக நம் மனதில் எழும். முக்கியமாக இது பெண்கள் தின வாரம் என்பதால் பெண்களை பற்றி நாம் அவர்களுக்கு தாக்கும் இந்த கல்லீரல் வியாதிகளை பற்றி நாம் பேசுவோம். பொதுவாக எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, லிவர் பாதிப்பு இது ஆண்கள் ஆல்கஹால் எடுக்கிறார்கள், அவர்களை தான் அதிகம் பாதிக்கிறது, இது பெண்களை பாதிக்குமா என்று கேட்பார்கள். நிச்சயமாக பெண்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் வரத்தான் செய்கிறது. காரணத்தை முதல் அறிந்து கொள்வோம். எதனால் பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எல்லாரும் நம்ம நினைப்போம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இப்பொழுது மதுவை அருந்துகிறார்கள், அதனால் அவர்களுக்கு வருகிறது என்று சொல்வார்கள். நீங்க லிவர் டிசீஸ் பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அண்ட் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் என்று 2 வகையாக பிரித்திருப்பார்கள். சோ நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிக டாமினண்டா இருப்பாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவர்களுடைய உணவு எடுக்கும் கலாச்சாரமும் அவர்கள் உணவு உட்கொள்ளும் விதமும் வேறுபட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்களோட அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வார்கள். அதே நேரத்தில் பொதுவாக பெண்கள் தன்னோட உடல் பராமரிப்பை அதிகம் கவனம் செலுத்தாமல் ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகும். இந்த ஒபிசிட்டி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய உயரத்துக்கும் அவருடைய ஏஜுக்கும் ஏற்ற அளவு அவருடைய உடல் பருமன் இருக்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் ஒபிசிட்டி என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய உடல் பருமன் அதிகமாக இருக்கும், எடை கூடி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது போன்ற நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது சாதாரணமாக ஒரு ஈரலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொழுப்பு தேங்கி இருக்க வேண்டும். அந்த அளவை விட அதிகமாக அளவு இருக்கும் பொழுது அதை ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று நாம் கூறுவோம். நிறைய நேரத்துல பேஷண்ட் சைட்ல இருந்து கேட்பாங்க, அதாவது என்னங்க அது மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்ல கிரேட் 1 ஃபேட்டி லிவர் டிசீஸ் 2 லிவர் டிசீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அது உண்மையா ஆபத்தான விஷயமா என்ன என்று எங்களுக்கு விளக்குங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருகிறது என்று பார்க்கும். முதல் காரணம் நான் ஒபிசிட்டி பற்றி சொல்லி விட்டேன். இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா நாம் எடுக்கும் எண்ணெயில் உள்ள பிரச்சனை. அதாவது நாம் எடுக்கும் எண்ணெயில் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்பதுதான் உடலுக்கு நல்லது. அது போன்ற எண்ணெய்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக பாத்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில்ஸ், இந்த மாதிரி நம்மளோட கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இன்க்ளூடிங் கீ எண்ணெய் பொருட்களில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். மீதி டால்டா, இந்த வனஸ்பதி, அது போன்ற பாம் ஆயில், இது போன்ற எண்ணெய்களில் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்ம அந்த கவர்ல பாத்தீங்கன்னா அதுலயே பிரிண்ட் பண்ணிருப்பாங்க சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது முற்றிலும் உடலுக்கு கெடுமையான ஒரு விஷயம். நமக்கு நிறைய நேரங்களில் நமக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக நம்ம துரித உணவுகள் வெளியில சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த எண்ணெய்களை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவாக மார்க்கெட்ல அது ஒரு கம்மி விலை பொருட்கள், அதுக்காக அதை ஜென்ரலா யூஸ் பண்ணிடுவாங்க அது. ஸோ இது போன்ற சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம அதிகம் உட்கொள்ளும் பொழுது நம்மளோட ஈரலில் இந்த கொழுப்புகள் அதிகமாக படிந்துவிடும். பின்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்றது நம்ம லேண்ட் அப் ஆயிடும். அதே போன்று இந்த ரெட் மீட், இந்த ப்ராசஸ்டு மீட், அது போன்று நம்ம டெய்லி சாப்பிடுற நம்மளோட ஸ்நாக்ஸ் வெரைட்டி லைக் பாட்டில் அடைக்கிற ட்ரிங்க்ஸ், நம்ம சிப்ஸ், நம்ம வறுத்த உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, இது போன்ற உணவுகள் நாம் உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் நம்ம உடலில் சேர்ந்து விடும். இது பாத்தீங்கன்னா இந்த கொழுப்புகள் ஈரலில் அதிகமாக சேரும் பொழுது ஈரலை தாக்கும் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரும். இதில் மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்கு. நாம் பார்ப்பது 1, 2 ஸ்டேஜ் தவிர்னால் 3வது ஸ்டேஜை பார்ப்போம் அதிகமாக. 4, 5, 6வது ஸ்டேஜை நாம் அதிகமாக பார்ப்பதில்லை. இது வெரி ரேரா தான் நடக்கும். ஏனால் ஈரல் பாதிப்பு ரொம்ப லேட் ஸ்டேஜில் தான் அதிகமாகும். நான் முதலில் கூறியது போல் ஈரல் ஒரு அற்புதமான உறுப்பு என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் பார்த்தால், மற்ற உறுப்புகளை போல் இல்லாமல் ஈரல் தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது. அந்த செல் டேமேஜ் எல்லாம் திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கும். செல் அந்த எப்பட்டோசைட்ஸ் சொல்லுவாங்க, அந்த செல்ஸ் எல்லாமே தன்னைத்தானே ரீபில்ட் பண்ணி புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் மேலும் மேலும் நம்முடைய கெட்ட பழக்கங்கள், நம்ம ஆல்கஹால் போன்று எடுக்கிறது, இது போன்ற ஃபேட்டி மீல் எடுக்கிறது,
நம்மளோட உடல் பருமனை கவனிக்காமல் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, இது போன்ற காரணங்களால் நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த ஈரலை மேலும் மேலும் வந்து வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கி அது ஒரு டேமேஜ் லிவரை ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துட்டு போகும். அதாவது நிறைய நேரத்துல என்ன சொல்லுவாங்க, டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் என்ற ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும். அதாவது ஈரல் தன்னைத்தானே அது சுத்திகரிக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவது. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம அதிகமான அதற்கு செலவழிக்க வேண்டிய கட்டம் வரும். சம்டைம்ஸ் லிவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவோம். லிவர் நமக்கு இன்னொருத்தர் புதிய லிவர் கிடைப்பது ஒரு கடினமான விஷயம். நமக்கு உள்ள இருக்கும் லிவரை நாம் காப்பாற்றிக் கொள்வது மிகவும் முக்கியமான விஷயம்.